வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது, உலகத்தையே கட்டி காக்கும் நாராயணர் ஏன் ஒரு சாதாரண மனிதரைப் போல உறங்கிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? இதன் மகிமையை இன்று கேட்பவர்களுக்கு மகா புண்ணியம் கிடைக்கும். இன்று இந்த வீடியோவை பார்க்கும் தாங்கள் ஒரு பெருமாள் பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை எழுத வாழ்க்கையில் மாற்றம் தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்ய. ராவணன் வதத்திற்கு பிறகு ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் முடிந்து விபீஷ்ணருக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்பினார். அதுதான் ஸ்ரீ ரங்கநாதர் விக்கிரகம். ஆனால் ராமர் ஒரு நிபந்தனை விடுத்தார். விபீஷ்ணா, நீ இந்த சிலையை எங்கே கீழே வைக்கின்றாயோ அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடும், பிறகு எடுக்க முடியாது என்றார். விபீஷ்ணர் இலங்கைக்கு செல்லும் வழியில் காவிரி ஆற்றங்கரையில் சந்தியாவந்தனம் செய்வதற்காக அந்த சிலையை கீழே வைத்தார். பிறகு பூஜை முடிந்து சிலையை தூக்க முயன்ற பொழுது தூக்க முடியவில்லை. விபீஷ்ணர் கதறி அழுதார். இலங்கைக்கு வருவேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு இங்கேயே தங்கிவிட்டீர்களே என கேட்டார். அப்பொழுது அரங்கம் சொன்ன பதில், விபீஷ்ணா, நான் இங்கு தங்கிவிட்டாலும் என் பார்வை எப்பொழுதும் உன் இலங்கையை நோக்கியே இருக்கும் என்றார். அதனால் தான் மற்ற கோவில்களில் கிழக்கு நோக்கி இருக்கும் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் மட்டும் தெற்கு திசை இலங்கையை நோக்கி இருக்கின்றார். ஆனால் பக்தர்கள் பலரும் நினைப்பது போல் அவர் அங்கு உறங்கவில்லை. யோக நித்திரை. உறங்குவது போல் நடிப்பவரை ஏமாற்றவே முடியாது. உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் தன் மூடிய கண்களால் கவனித்து கொண்டிருக்கும் நிலை. இப்படிப்பட்ட சக்தி படைத்த ஸ்ரீரங்கத்தில் வருடத்தில் ஒருமுறை நடக்கும் அதிசயம்தான் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்படுவது. புராணத்தின்படி மது கைடவர் என்ற அரக்கனை விஷ்ணு வதம் செய்த நாள் இது. அவர்கள் பெருமாளிடம், இறைவா, இந்த ஏகாதசி நன்னாளில் வாசல் வழியாக எங்களை சொர்க்கத்திற்கு அனுமதிக்க வேண்டும். மேலும் இந்த நாளில் விரதமிருந்து உங்களை தரிசிப்பவர்களுக்கும் வைகுண்ட பதவி கிடைக்க வேண்டும் என்ற வரம் கேட்டனர். அதனால்தான் இன்றும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஒரு வாசல் வழியாக செல்ல காத்து கிடக்கின்றனர். அந்த வாசல் திறக்கும் பொழுது வெளிவரும் காற்று உங்கள் மீது பட்டாலே முன் ஜென்ம பாவம் விலகும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீரங்கம் என்பது வெறும் கோவில் அல்ல, அது பிரம்மாண்டத்தின் உச்சம். ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் அந்த அழகனை ஒரு முறையேனும் தரிசித்து விடுங்கள். உங்கள் கவலைகள் அனைத்தும் அந்த காவிரி காற்றோடு கலந்துவிடும் என்பது உண்மை. இது ஸ்ரீரங்கம் உருவான வரலாறு. ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு அந்த பெருமாள் எப்பொழுதும் துணையாக இருப்பார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.